இன்றைக்கு வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதம் 1வது காந்தம் 4வது அத்தியாயமும் 5வது அத்தியாயமும் நம்ம வந்து கவர் பண்ண பார்ப்போம். ஸோ அதுல வந்து என்னோட ஸ்லோகம் வந்து நம்ம எடுக்கிறது வந்து 5வது அத்தியாயத்துல வந்து 10வது ஸ்லோகத்தை வந்து நம்ம எடுக்க போறோம். यद्वचश्चित्रपदं हरिर्यशोः जगत्पवित्रं प्रगृहीत कर्हिचेत् तद्वायसं तीर्थम् उशन्ति मानसा न यत्र हंसा निरामन्ति ऊषिक्षयः. மறுபடியும் न यद्वचश्चित्र पदम हरिर्यासोः जगत् पवित्रं प्रागृहीत कर्हिचेत् तद्वायसं तीर्थम् उशन्ति मानसा न यत्र हंसा निरमन्ति ऊषिक्षयः. So the translation by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada ki jai. Those words which do not describe the glories of the Lord, who alone can sanctify the atmosphere of the whole universe, are considered by saintly persons to be like unto a place of pilgrimage for crows, since that all perfect persons are inhabitants of the transcendental abode, they do not derive any pleasure there. So இங்க வந்து இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், எந்த இடங்களில் பகவானுடைய புகழை பற்றி வர்ணிக்காமல் இருக்கிறதோ, ஏனென்றால் பகவானுடைய புகழ்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தையே அது வந்து சுத்தகரிக்கும். ஆனால் சில பேர் சில இடங்களில் இந்த பகவானுடைய புகழை வந்து பேசாவிட்டால் அப்பொழுது அந்த உயர்ந்த ஆன்மீகவாதிகள் இந்த இடங்களை வந்து காக்கைகள் சேரும் இடங்கள் அப்படி என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இந்த தூய நிலை அடைந்தவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஆன்மீக நிலையில் இருக்கிறதுனால் அவர்களுக்கு வந்து இந்த இந்த பகவானை பத்தி பேசாத இடங்களில் வந்து அவர்களுக்கு வந்து இன்பம் கிடைப்பதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து சொல்கிறது. சுதா கோஸ்வாமி சௌனக்க முனியும் மற்ற முனிவர்கள் பிராமணர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து அவரு இந்த பாகவதத்தை சொல்றார். சுதா கோஸ்வாமி வந்து அவர் தன் உணர்வை அடைந்தவர், தன்னை வந்து அறிந்தவர், ஆத்மா ஞானத்தை வந்து முழுதாக அறிந்தவர். அப்படி என்றால் என்ன? அந்த ரியலைஸ் சொல்றாங்க பாருங்க, தன்னிலை அறிந்த ஆத்மாக்கள். அப்படி என்றால் என்ன இந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்க போனா, முதலாவது முந்தின ஆச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அதாவது தன்னிலை அறிந்தவர்கள் அப்படி என்றது அர்த்தம். அதாவது இந்த இதுக்கு முந்தின ஆச்சாரியர்கள் அவங்க சொன்ன வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை அவங்க இருக்க வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, இந்த பாகவத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இந்த மாதிரி சுத்த கோஸ்வாமி மாதிரி பாகவத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த அசல் நோக்கத்தோடு அவர்கள் சொல்ல வேண்டும். நோக்கத்தை வந்து அவர்கள் மாத்திரக்கூடாது. இப்ப நம்ம எவ்வளவு கேள்விப்படுறோம். அதாவது சில ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வந்து அவங்களும் பகவத்கீதை படிப்பார்கள். ஆனா அவர்கள் வந்து அந்த பகவத்கீதையில இருக்கிற அர்த்தத்தை வந்து தன்னுடைய
ஆசைப்படி மாத்தி அவர்கள் வந்து சொல்லுவார்கள். அதாவது முடிவுக்கு பிறகு ஆராய்ச்சி. யூசுவலா ஆராய்ச்சி செஞ்ச பிறகு அதுல இருந்து நம்ம கண்டுபிடிப்பை வைத்து ஒரு முடிவுக்கு வருவோம். அதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் இப்ப இந்த ஃபேக்டரிலாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு முடிவை அவங்க நினைச்சுக்குவாங்க. இப்படிதான் இருக்கும்னு நினைச்சுக்குவாங்க. நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியில வந்து கண்டுபிடிப்ப அவங்களுடைய முடிவுக்கு தகுந்தபடி அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றவாங்க. சோ அந்த மாதிரி ஆனா வந்து அப்படி சொல்லும் பொழுது அப்ப அந்த மேனேஜருக்கு வந்து சரி அப்படின்ட்டாங்கன்னா அப்போ மாறுதல் அந்த என்ஜினியர் சொல்ற இந்த மாதிரி மாற்றங்கள் செய்தால் அப்பொழுது வந்து அந்த ஃபேக்டரியில வந்து அந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு அந்த என்ஜினியர் சொல்லுவாங்க. சோ அந்த மேனேஜர் வந்து அதை பார்ப்பாங்க. ஓ சரி நீ கண்டுபிடிச்சிருக்கிற கரெக்ட் தான் அப்படின்ட்டு சரி நீ மாற்றத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு ஒண்ணு. அப்ப அந்த என்ஜினியர் வந்து போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஒரு 6 மாசத்துக்கு அந்த பிரச்சனை வந்து காண போயிடும். அதுக்கு காரணம் வேற காரணங்கள் இருக்குது. அது வந்து நம்ம இங்க பேச மாட்டோம். ஒரு 6 மாசத்துக்கு அது காண போயிடும். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை தலையெழும்பும். ஏனென்றால் அந்த என்ஜினியர் மனசுல நினைச்சு இதுதான் முடிவுன்னு சொன்னாரு பாருங்க, அது உண்மை இல்லை. அதன் போலவே பகவத்கீதையை படிப்பார்கள். பாகவத்தை படித்து அந்த வார்த்தைகளை தன்னுடைய முடிவுக்கு தகுந்தபடி தன்னுடைய கன்க்ளூஷனுக்கு தகுந்தபடி அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தங்களை அவங்க கொடுப்பாங்க. அந்த முந்தின ஆச்சாரியர்கள் கொடுத்ததை வந்து அவர்கள் ஏத்துக்க மாட்டார்கள். சோ அந்த மாதிரி வந்து அப்படின்னா செல்ஃப் ரியலைஸ் சோல் இல்லை. அவங்கலாம் வந்து செல்ஃப் ரியலைஸ்டு இல்லை அவங்க அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. சோ அவங்க வந்து அந்த அந்த அசல் நோக்கத்து தகுந்த உட்பட அது நோக்கத்துக்குள்ளார இருந்து அவர்கள் அந்த பாகவதத்தையோ பகவத்கீதாவோ அவங்க வந்து உரையாட வேண்டும். அப்பொழுதுதான் அவங்க செல்ஃப் ரியலைஸ்ட் அப்படி என்று சொல்லப்படலாம். மேலும் வந்து அந்த கேட்பவர்கள் அந்த ஆடியன்ஸ் சோ அவங்களும் வந்து என்னவென்றால் உண்மையான இந்த பகவத்கீதையோ பாகவதத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த உண்மையானவர்கள் சொல்வதை தான் நான் கேட்க வேண்டும் என்று அவங்க ஆசைப்பட வேண்டும். ஏனென்றால் இன்னொரு மாதிரி இருக்கிறது. அது என்னவென்றால் அந்த பாகவதத்தை வந்து ஏன்னா சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக அந்த புலன்களுக்கு ரொம்ப அழகாக அந்த புலன்களுக்கு வந்து இன்பம் தரும் மாதிரி சொல்லுவார்கள். சோ அதை வந்து கேட்கும் பொழுது அப்ப ஜனங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படி என்று கேட்பார்கள். ஆனால் வந்து அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை. என்ன அதுல அர்த்தம் என்றால் அவங்களுடைய உடலுக்கு வந்து இன்பம் புலன்களுக்கு இன்பம் தருகிறது அவ்வளவுதான். அதுல வந்து தத்துவ உண்மைகள் வந்து இல்லாம மறைந்து விடுகிறது. சோ அந்த மாதிரியான மேல அட்ராக்ஷன் ஆகாம ஆடியன்ஸ் வந்து இந்த உண்மையா சொல்றாங்க பாருங்க அவங்களுடைய வார்த்தை தான் நான் கேட்க வேண்டும் என்று அட்ராக்ஷனா இருந்ததுதான் அது வந்து ஒத்தன்டிக் ஆடியன்ஸ் உண்மையான சபை அப்படி என்று சொல்லப்படுகிறது. சோ இதுல வந்து 2 விதமான ஆத்மாக்கள். ஒன்று வந்து மோட்ச நிலையில இருக்கும் ஆத்மாக்கள், இன்னொன்னு வந்து கற்றுண்ட ஆத்மாக்கள். இந்த 2 ஆத்மாவுக்கு வந்து வித்தியாசத்தை நம்ம எப்படி பார்ப்போம்னா அந்த மோட்ச நிலையில இருக்கிற ஆத்மா வந்து அவங்களும் வந்து அந்த மாயாவை வந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கற்றுண்ட ஆத்மாவும் மாயா கவனிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மோட்ச நிலையில் உள்ள ஆத்மாக்கள் வந்து அந்த மாயா வந்து கிட்ட நெருங்கக்கூடாது என்றது அவங்களுடைய நோக்கம். அதனால அவங்க என்ன செய்வாங்க என்றால் அந்த மாயாவில இருந்து தூரமாக இருக்க வேண்டும் என்று அவங்க வந்து கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். மாயா வந்து என்னுடைய வாழ்க்கையில இறங்கிடுமோ அப்படி என்று அவர்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்து அவர்கள் வந்து எப்பொழுதுமே நான் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் இருக்க வேண்டும், ஆன்மீக செயல்கள் நான் செய்ய வேண்டும் என்று அந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து அவர்கள் இருப்பார்கள். அதான் வந்து மோட்சம் அடைந்த ஆத்மாக்கள். இப்போ நீங்க இந்த மாதிரியானவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து மோட்ச நிலையை அடைஞ்சிட்டாங்க இல்லாட்டா மோட்ச நிலையை அடையறதுக்கு இருக்கிறாங்க. இந்த கற்றுண்ட ஆத்மா அப்படின்னா அவங்களும் மாயாவை கவனிக்கிறாங்க. எப்படி அந்த மாயாவை கவனிக்கிறாங்கன்னா
அந்த மாயா வந்து குடும்ப ரூபத்தில் இருக்கிறது. அப்ப அந்த குடும்பத்தில் வந்து அவங்க ரொம்ப மூழ்கி இருப்பார்கள். குடும்பத்தை வந்து முதல்ல பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் தான் வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து நம்பர் 2. குடும்பம் வந்து நம்பர் 1. என்னுடைய வேலை வந்து நம்பர் 1. கிருஷ்ணா வந்து நம்பர் 2. அந்த மாதிரி. ஒண்ணு வந்து நான் வேலை முடிச்ச பிறகுதான் நான் பண்டிகைக்கு வருவேன். லீவ் எல்லாம் எடுக்க மாட்டேன். ஓகே. சோ இந்த வேலை முடிச்சிட்ட பிறகு இப்ப ஜன்மாஷ்டமி வருது. அப்ப நான் வந்து பிரபு இந்த டைம்க்கு தான் என்ன ஷிஃப்ட் முடியுது. அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு வரேன்னுவாங்க. சோ அந்த வேலை தான் நம்பர் 1. கிருஷ்ணா வந்து நம்பர் 2. சில நேரத்துல என்ன செஞ்சிருவாங்க, பிரபு எனக்கு வந்து ஜன்மாஷ்டமிக்கு வர முடியல இன்னைக்கு. ஏன்னா வந்து எனக்கு ஓவர் டைம் போட்டுட்டாங்க பிரபு. அதுல இருந்து தப்பிக்க முடியல பிரபு. அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அவங்க சில நேரத்துல வந்து ஜன்மாஷ்டமிக்கு வர முடியாம யார்கிட்ட சொல்லி நீ எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொண்டாந்துரு. இந்த மாதிரி. சோ இதெல்லாம் வந்து கற்றுண்ட ஆத்மாக்கள். அந்த மாயா தான் உங்களுக்கு முக்கியம். கிருஷ்ணா வந்து நம்பர் 2. ஆனா திலக்கு போட்டிருப்பாங்க. ஜபம்லாம் பண்ணுவாங்க. 16 ரவுண்ட்ஸ் கூட பண்ணுவாங்க. அப்ப நீங்க என்ன கேட்கலாம். என்ன பிரபு சொல்றீங்க? 16 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு எப்படி பிரபு இந்த மாதிரி செய்வாங்கன்னா, ஏனென்றால் அந்த ரொம்ப பயங்கரமானது என்னென்றால், அந்த வாய் மூலியமாக நம்ம வந்து செய்யும் அபராதங்கள். அந்த வாய் மூலியமாக செய்யும் அபராதங்கள், பல ஆயிரம் அபராதங்கள் நம்ம வந்து தினமும் செய்யறோம். அது வந்து ஏன்னா பக்தர்களுக்கு பெரிய வைஷ்ணவர்கள்னு இருக்கணும் அவசியம் இல்ல. அந்த பெரிய குருங்க அவங்க மேல நான் அபராதம் செய்ய மாட்டேன். சன்னியாசிங்க மேல அபராதம் செய்ய மாட்டேன். ஓகே. ஆனா அந்த கோயில்ல இருக்கிறாங்களா அவங்கள நான் அப்ப அந்த மாதிரி அவங்கள பத்தி கெட்டதா பேசுவேன். அப்ப அந்த நம்மளுடைய வாயிலிருந்து வர்ற ஏன்னா நம்ம வந்து ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்றோம் பாருங்க. சோ அதனால நம்ம வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம 16 ரவுண்ட்ஸ் பண்றோம். பண்ணாலும் நமக்கு நிறைய தடைகள் வரும். ஏன் தடைகள்னா அபராதங்கள். அப்பொழுது அந்த தடைகள் நம்மள வந்து மறுபடியும் அந்த பௌதிக வாழ்க்கையில் அது நம்மள மறுபடியும் என்கேஜ் பண்ணும். மறுபடியும் வெளியே வருவோம், உலர போவோம். வெளியே வருவோம், உலர போவோம். ஏதாவது வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிடும். சோ அந்த மாதிரி. அப்போ ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு. அதாவது எப்படி என்றால், அதாவது இந்த மாதிரி என்ன தப்பு இல்ல. இந்த இந்த சண்டே ப்ரோக்ராம் என்னால வர முடியல பிரபு. ஏன் வர முடியலன்னா, இல்ல பிரபு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம். அது சொல்றது ரொம்ப ஒரு இப்ப இந்த காலத்துல பாருங்க, முந்தி வந்து நான் வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோட இப்படி குடிக்க போறேன்னா, அது ரொம்ப பெருத்த ஒரு அவமானம். அத பத்தி பேசவே மாட்டாங்க. குடிய பத்தி பேசவே மாட்டாங்க. பெரிய அவமானம். அந்த மாரி. ஆனா இன்னைக்கு வந்து அது ஒரு நார்மல். ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் வந்து கிளப்புக்கு போயிட்டு வரேன். அப்படின்னு சொல்றது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அப்படின்னா குடிக்க போறேன்னு அர்த்தம். சோ பாருங்க இப்ப வெளிப்படையா அந்த அவமான சின்னமா இருக்கிறது, இப்ப வெளிப்படையாக அந்த அவமான சின்னத்தை மாட்டிக்கிறாங்க. அதன் போலவே கிருஷ்ணா சேவைக்கு நான் போனோம். திடீரென்று கல்யாணம் வந்து விட்டது. அப்போ அது வந்து இல்ல ப்ரோ என்னால வர முடியல. நான் கல்யாணத்துக்கு போனோம். அப்படின்னு அது சொல்றது என்னமோ ஒரு இட்ஸ் ஆல் ரைட்ன்ற மாதிரி. அப்படின்னா என்னது? அந்த மாதிரி ஆல் ரைட்னா என்னது? நான் இன்னும் பௌதிக நிலையில இருக்கிறேன். அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல. சோ அந்த மாதிரி. சோ அப்போ வந்து கேள்வி கேட்கிறாங்க. எப்படி பரீட்சித் மகாராஜ்க்காக சுகதேவ் கோஸ்வாமி, சுத்த கோஸ்வாமி கேட்கிறாங்க. சுகதேவ் கோஸ்வாமி எப்படி பரீட்சித் மகாராஜ்க்காக 7 நாள் அவர் வந்து ஒரே இடத்துல இருந்தாரு. அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா வந்து அந்த ஆனா அவர் வந்து சுகதேவ் கோஸ்வாமி எப்படின்னா, அவர் அப்படி ஒரு இடத்துல இருக்க மாட்டார். இப்ப நமக்கு வந்து சொல்றோம் நீங்களா சன்னியாசி வந்து ஒரு இடத்துல 3 நாள் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நட கட்டிரணும் சன்னியாசி. ஆனா இவர் அப்படி இல்ல. ஒரு வீட்டு முன்னால போய் நிப்பாரு. நின்னு வந்து அங்க வந்து கொஞ்சம் பால் இருக்குதான்னு கேட்பாரு. அப்ப உடனே என்ன செய்வாங்க ஓடி போய் ஏன்னா சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப ஒரு வெரி ஹை லெவல் சோல். சோ அதனால என்ன செய்வாங்க இந்த வீட்டுக்காரவங்க நேரா போய் வீட்டு பின்னால இருக்கிற அந்த பசுமாடை வந்து பால் கறப்பாங்க. சோ அந்த பால் கறக்கிறதுக்கு வந்து பானையில வந்து பால் கறப்பாங்க. சோ அந்த பால் கறக்கிறது வந்து மேபி ஒரு 3 மினிட்ஸ் எடுக்கும். சோ அந்த பால் கறந்துட்டு அந்த பாலை வந்து கொண்டாந்து என்ன செய்வாங்க அவர்கிட்ட கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அந்த 3 நிமிஷம் தான் அவர் அங்க. அத வாங்கின உடனே டக்குனு நட கட்டிருவாரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு அவரு. ஒரு வீட்டு முன்னால நிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக்
பாண்டேஜ் இன் ஃபேமிலி, குடும்பத்தில் இருக்கிற அந்த பந்தம், அதை கண்டு அவர் ரொம்ப பயப்படுவார். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, மோட்சம் அடைந்த ஆத்மா அவர். அதனால அவர் எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டுட்டு அப்படி அந்த டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அப்படியேப்பட்டவர் அவர் எப்படி அந்த 7 நாள் அவர் பரீட்சையின் மகாராஜுக்காக அவர் 7 நாள் இருந்தாரு. அப்படி மேலும் அவங்களுக்கு இன்னொரு கேள்வி என்னதுன்னா, பரீட்சையின் மகாராஜ் ரொம்ப வாலிபமாக இருந்தார், ரொம்ப உடல் வளத்தோட இருந்தார். அப்படி உள்ளவர் அவர் ஒரு ராஜா, வாலிபம், உடல் பலம், அவர் ஒரு ராஜா, பிரைம்ல இருக்கிறாரு. அவரு எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நான் காட்டுக்கு போறேன் அப்படின்ட்டாரு. அது எப்படி அது எங்களால ஏத்துக்க முடியல, அதை எங்களால புரிந்து கொள்ள முடியல அப்படின்றாங்க. சோ அப்பொழுது இதெல்லாம் கேள்விகள். ஏன்னா அந்த அவங்களுக்கு பதில் வேணும்ன்றாங்க. அந்த மாதிரி. சோ அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சுகதேவ கோஸ்வாமி வியாசதேவோடைய பையன். அப்ப யாரு வியாசதேவன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு சுத்த கோஸ்வாமி. அதாவது பரசார முனி ஒரு தடவை ஒரு ஆத்த தாண்டுவதற்கு அவரு அங்க போறாரு. சோ அந்த காலத்துல ஆத்த தாண்டுறதுக்கு இப்ப நீங்க மயப்பூர்லாம் போனீங்கன்னா நீங்க அங்க பார்க்கலாம் பாருங்க. அதாவது ஒரு படகு இருக்கும். சோ அந்த படகுல நீங்க ஏறி உட்காந்துட்டு காசு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த சைடுல கொண்டு போய் விடுவாங்க. சோ இதுதான் அந்த காலத்துல அந்த மாதிரி சில சின்ன இடத்துல, பெரிய பெரிய இடத்துல பாலங்கள்லாம் கூட, நான் சொல்றது அந்த காலத்துலன்னா பாலங்க கூட இல்ல. சோ அப்ப அவரு என்ன செய்யறாரு, இவரு இந்த பரசர முனி இந்த ஆத்தங்கரை ஓரத்துக்கு வர்றாரு. பார்த்தா ஒரு பெண் இருக்கிறான் அந்த படகுல. அப்ப அவர் கேட்டாரு, அவர் உன்னுடைய தகப்பன் எங்கன்னா, தகப்பன் உடம்பு சரியில்லை, அவர் வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு. அதனால நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓ அப்படியா, சரின்ட்டு அந்த பெண்ணை பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறான். ரொம்ப 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 அழகு, ஒரு தெய்வீக அழகு அவகிட்ட இருக்குது. ஆனா ஒரு மீனவன் மகள். சோ பரசர முனி அந்த படகுல ஏறுறாரு. ஏறி அவளை பாக்குறாரு. இந்த மாதிரி தெய்வீக அழகாக இருக்கிறா அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாரு, அவரு அங்க போற வழியில ஒரு தீவு. அவர் சொல்றாரு, இந்த தீவுல இறக்கி விடு, நீயும் என்னோட வா, எனக்கு சேவை செய்ய அப்படின்றது. அப்பொழுது இந்த பெண்ணு சொல்றான், நான் உங்க கிட்ட வர முடியாது, ஏனென்றா என் மேல மீன் வாடை, ரொம்ப ஒரு நாத்தம், மீன் நாத்தம் என் மேல இருக்குது அப்படி என்று அவர் சொல்றா அந்த பெண்ணு. அப்பொழுது அவர் சொல்றாரு, நீ அதை பத்தி கவலைப்படாதேன்ட்டு அவர் என்ன சொல்ல, தன்னுடைய யோக பலத்தை கொண்டு அந்த பெண் உடம்புல இருந்து வர்ற அந்த மீன் வாடையை அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு அவரு அவளுடைய உடல்ல இருந்து இயற்கையாகவே ஒரு ஏன்னா ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு மனம் வர்ற மாதிரி அவர் அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. சோ அப்ப அந்த பெண்ணுக்கு அப்ப அன்னையில இருந்து அந்த பெண்ணுக்கு பேர் சத்தியவதி அப்படின்ட்டு. சோ அந்த பெண்ணோட கொஞ்ச நாளைக்கு அந்த தீவுல இருக்கிறாரு அவரு. சோ அதனால அந்த பெண்ணு கர்ப்பஸ்திரீ ஆயிடுறான். ஆயிட்ட பிறகு அப்ப அவளுக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. அதுதான் வியாசதேவ். அப்ப பரசரோட முனியோடைய மகன் தான் வியாசதேவ் அப்படி என்று அவர் என்ன சொல்றாரு, அதை எடுத்து அவர் சொல்றாரு. இந்த வியாசதேவ் ரொம்ப விசேஷமானவர். அவர் ஆக்சுவலி இஸ் a expansion of அவதார லிட்டரரி அது என்னது அவதார் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அப்ப அப்பொழுது ஒரே வேதம் தான் இருந்தது. இவர் பரசரோட முனியோடைய மகனா இருக்கிறதுனால இவரும் ஒரு முனியாக இருக்கிறார். அவருக்கு ஒரே வேதம் தான் அங்க. அப்ப ஒரே வேதம். அப்ப மனிதர்கள் அந்த புத்தியில குறைவு வருகிறதுன்னு அவருக்கு தெரியுது. அட்டென்ஷன் ஸ்பேன் வெரி லெஸ், அது தெரியுது. சோ அதனால அவர் என்ன செஞ்சாரு, இந்த வேதம் இதுக்கு மேல ஒருத்தர் படிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரு, வேதத்தை 4ஆக பிரிக்கிறார் அவர். சோ அப்ப 4ஆக பிரிச்சு அவரோட டிசைபிள்ஸ், அவருடைய சிஷ்யர்களுக்கு நீ ஒண்ணு எடுத்துக்க, நீ ஒண்ணு எடுத்துக்க அப்படின்ட்டு 4ஆக பிரிச்சு கொடுத்துடுறாரு. சோ அதுல இருந்து தான் நமக்கு ரிக், யஜுர், அதர்வ அண்ட் சமவேடம் என்று 4 வேடங்கள். ஆனா சாஸ்திரத்துல போட்டிருக்குது 5வது வேடமும் இருக்கிறது. 5வது வேடம் என்னன்னா அந்த இத்தியாசா, அந்த புராணம், அந்த இத்தியாசமும் புராணமும் சேர்ந்தது. இத்தியாசம்னா அந்த ராமாயணமும் மகாபாரதமும்,
மேலும் வந்து அந்த புராணங்கள் 18 புராணங்கள் அதெல்லாம் சேர்ந்தது வந்து 5வது வேதம் அப்படி என்று நம்மளுடைய ஸ்ரீமத் பாகவத்திலேயே வந்து போட்டிருக்குது. சோ அதனால வந்து இது ஏன் இந்த மாதிரி பிரித்தாரன்னு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மனிதர்கள் வந்து போக போக அவங்களுடைய ஆயுசும் குறைகிறது, அவங்களுடைய ஞாபக சக்தியும் குறைகிறது. சோ அவங்களுக்கு தகுந்தபடி இதெல்லாம் வந்து அவரு பிரித்து பிரித்து கொடுத்து விட்டார். ஆனால் இந்த மாதிரியான ரொம்ப இதெல்லாம் ஒரு பெரிய வேலை பாருங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சிட்ட பிறகு வேசதேவருக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாம இருந்தார். அவர் வந்து இந்த ஏன்னா அந்த அந்த மகாபாரதெல்லாம் வந்து அவர் எழுதினார். அவர் சொல்ல இவர் யாரு நம்ம விநாயகர் வந்து அதை வந்து எழுதினார். சோ இதெல்லாம் நடந்துருச்சு. வேதங்கள், அந்த புராணங்கள்னா 17 புராணங்கள். ஏன்னா ஒரு புராணம் அந்த என்னது அந்த விஷ்ணு புராணம் வந்து பரசர முனி வந்து அவர் எழுதினது. மத்ததெல்லாம் வந்து இவர் எழுதினாரு. சோ அது அப்புறம் வந்து மகாபாரதம், ராமாயணம் வந்து இவர் எழுதிட்டாரு. யாரு நம்ம வால்மீகி முனி. அது சோ இவர் வந்து மகாபாரதம். சோ மகாபாரதம் அதெல்லாம் எழுதி ஃபுல்லா இது பண்ணாலும் அவருக்கு வந்து ஒரு மன திருப்தி இல்லை. ஏனென்றால் இந்த வேதங்கள், புராணங்கள் இதெல்லாம் வந்து அந்த உயர்ந்த ஆத்மாக்கள், நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த மோட்ச அடைந்த ஆத்மாக்கள். சோ அந்த மோட்ச அடைந்த ஆத்மாக்களுக்கு வந்து திருப்தி தரும் காரியங்கள் வந்து இந்த வேதத்திலும் இந்த புராணங்களிலும் இல்லை. அவங்களுக்கு திருப்தி தரும் காரியங்கள். சோ அதுல வந்து இல்லை. சோ அதனால வந்து அவர் நினைக்கிறாரு, ஏன் எனக்கு வந்து இந்த திருப்தி இல்லை அப்படி அவர் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, அதை பத்தி யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்பொழுது நாரத முனி வந்து அந்த இடத்துக்கு வரார். உடனே அங்க வரார். நாரத முனி வந்து வியாசதேவாவுடைய குரு. சோ அப்ப வந்து நாரத முனி வந்து அந்த இடத்துக்கு வரார். அப்ப வந்து நாரத முனி வந்து சொல்றார், அதாவது நீங்க செஞ்சிருக்கிற வேலை, அதாவது 4 வேதங்களை எழுதிட்டீங்க, 18 புராணங்கள் இருக்கிறது, இத்தியாசம்லாம் இருக்குது, மகாபாரதம்லாம் இருக்குது. இதெல்லாம் ஓகே இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இதெல்லாம் வந்து இன்னத்தை குறிக்கிறது அப்படின்னு நாரத முனி வந்து அவரு அங்க விளக்குறாரு. நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்கன்னா, வியாசகிட்ட சொல்றார், தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று இந்த 4 விஷயங்கள் இதை வந்து நீங்க விளக்கி இருக்கிறீங்க அப்படி என்று அவரு சொல்றாரு. இதாவது வேதவேசா வந்து அவரு கேட்டுக்கிறாரு. ஏன்னா வேதவேசாவுக்கு வந்து நாரத முனி வந்து குருனால அவர் ரொம்ப பணிவோடு தட் விதி பிரணிபதியன பரிபிரசன சேவையா உபடேக்ஷாந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனா. அதாவது அந்த குருங்கள், இந்த வைஷ்ணவர்கள், அவங்களிடம் வந்து நம்ம சென்று பணிவிடை செய்து பணிவோடு நம்ம வந்து கேள்விகளை கேட்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு பதிலை வந்து அவர்கள் அளிப்பார்கள். ஏனென்றால் உண்மையை கண்டவர்கள் இவர்கள். அதன் போலவே நாரத முனி உண்மையை கண்டவர், அதே நேரத்துல வியாசதேவாவும் உண்மையை கண்டவர் தான். ஓகே. ஆனால் வந்து இந்த இடத்துல அவருக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு. வியாசதேவுக்கு ஒரு சிக்கல் என்னதென்றால், இந்த வேதத்தையும் புராணங்களையும் எழுதிவிட்டு கூட ஒரு மன திருப்தி இல்லாமல் அவர் இருக்கிறார். அதை வந்து ஏன் என்று அவரு யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய குரு அங்க வரும் பொழுது, அப்ப அந்த குரு வந்து எடுத்து சொல்றாரு அவர்கிட்ட, இந்த மாதிரி நீ வந்து நீ எழுதுனதெல்லாம் வந்து இந்த 4 ரிலிஜியஸ் பிரின்சிபல்ஸ், தர்ம அர்த்த காம மோக்ஷா என்ற இந்த 4 ரிலிஜியஸ் பிரின்சிபல்ஸ் வந்து நீ வந்து கொடுத்திருக்கிற. இதுல எல்லாம் இந்த 4 ரிலிஜியஸ் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்றவங்க யாரு ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இந்த உடலை அனுபவிப்பவர்கள் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சில தர்மங்கள் செய், ஆனா தர்மங்கள் என்றால் தவங்கள் செய், டொனேஷன் தானம் கொடு. சோ இதெல்லாம் செய்தால் உன்னுடைய புண்ணியம் வந்து கூடும். புண்ணியம் கூடிட்ட பிறகு அப்பொழுது வந்து நீ வந்து அந்த ஆர்த்தா என்றால் பொருளாதார வேலைகள், இந்த வேலைகளில் வந்து ஈடுபடுவது. அந்த மாதிரி ஈடுபடும் பொழுது அந்த வேலை வேணும், ஒரு காரியம் நடக்கணும்னா வேலை வேணும். சோ அந்த பொருளாதார வேலை செய்யறாரு, அந்த வேலைக்கு சக்சஸ் கொடுக்கறதுக்கு வந்து அந்த புண்ணியம் வந்து அங்க வந்து இறங்குது. சோ இது ரெண்டும் சேரும் பொழுது அப்ப சக்சஸ் கிடைக்குது. சக்சஸ் கிடைக்கும் பொழுது அப்ப என்ன, காமா என்றால் அனுபவி.
அப்ப எதை அனுபவிக்கிறது? இந்த உடலை தான் அனுபவிக்கிறது. அப்ப நல்லா சக்சஸ் வருதா, பெரிய வீடு வாங்கிக்க, பெரிய காடி வாங்கிக்க, அப்படி ஃபேமிலியோட ஜாலியா வந்து ஹாலிடேஸ் போ. இதெல்லாம் வந்து அப்ப அந்த காமா வருது பாருங்க. சோ அந்த காமா வரும் பொழுது அப்ப அந்த கடைசி காலத்துல வந்து அந்த மோட்சம் அடைவதற்கு அது ரொம்ப பேரால முடியாது. அது ஏன் முடியாது என்றால் அந்த அந்த அனுபவிக்கிறது, அந்த அந்த அனுபவிக்கிற பாட் வந்து அது வந்து திருப்தி தராது. எனக்கு இன்னும் வேணும் என்று அந்த உடல் கேட்கும். அப்ப அப்ப வந்து அப்ப நம்ம வந்து அந்த நெருப்புல வந்து நம்ம அந்த நெய் ஊத்துற மாதிரி. அப்ப அப்ப அந்த உடல் ஆசைகள், அந்த ஆசைகள் வந்து நெருப்பு மாதிரி. சோ அதுக்கு திருப்தி பண்ணுவது என்னது? அதுக்கு ஆசை, அது கேட்கறது என்னது? எனக்கு வந்து நெய் குடுன்னு நெருப்பு கேக்குது. அத மாதிரி எனக்கு அனுபவிக்கணும். எனக்கு வந்து வீடு, நல்ல வீடு வேணும், சுகம் வேணும், குடும்பம் வேணும், ஹாலிடே வேணும் அப்படின்ட்டு அது சொல்ல சொல்ல, அப்ப சரி எடுத்துக்க, இந்த குடும்பம், இந்த ஹாலிடே, இந்த நல்ல வீடு அப்படின்னு செய்ய செய்ய அப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம்? ஒரு ஹாலிடே பத்தாவது இன்னொரு ஹாலிடேக்கு போவோம், அப்புறம் இன்னும் ஹாலிடே போவோம், அப்புறம் ஒரு பிள்ளை இல்ல, 2 பிள்ளை, 3 பிள்ளை, 5 பிள்ளை. அப்ப குழந்தைங்களுக்கு வந்து அதுங்களுக்கு சொத்து வேணும், அப்ப சொத்து சேர்ப்போம். அப்ப இது முடியாதது ஒண்ணு, நெவர் எண்டிங். இது நெவர் எண்டிங்கா இருக்கிறதுனால கடைசியில வந்து அந்த மரணம் வர டைம்ல அந்த வியாதி எல்லாம் வருது பாருங்க. அந்த வியாதி எல்லாம் வந்து நமக்கு வார்னிங். வெள்ள முடி நரைக்குது பாருங்க, அது வார்னிங். அது டைம் நெருங்குது அப்படின்ற வார்னிங். ஓகே. அப்புறம் வந்து இரும்பல் வருது. இரும்பல் வந்து சளி வரும். அது தெரியாத ஒரு காரணம். ஆனா சளி வந்து நெஞ்சி சளி வந்துகிட்டு இருக்கும். அதை எடுத்து துப்பிக்கிட்டே இருப்பாங்க. சோ அது இதெல்லாம் வார்னிங். ஓகே. அந்த மாதிரி கண் பார்வை போகும், அது இன்னொரு வார்னிங். கண் பார்வை வந்து சரியா தெரியாது. சோ அது இன்னொரு வார்னிங். அது அந்த மாதிரி. சோ இந்த மாதிரியான வார்னிங்ஸ் வருது, வியாதிகள் வருது. சோ இதெல்லாம் வந்து அந்த முடிகிற கடைசி கட்டம் வருது அப்படின்னு. ஆனாலும் அந்த டைம்ல வந்து நம்ம என்ன செய்வாங்கன்னா, இல்ல எனக்கு வந்து இன்னும் போய் நிறைய அனுபவிக்கிறதுக்கு இருக்குது, அனுபவிக்கணும் அப்படி என்று. அதனால வந்து அது வந்து சீட்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படி என்று நாரத முனி சொல்றாரு. அதாவது நீ செய்வது எல்லாமே, நீ எழுதுனது, அதனாலதான் மற்ற புராணங்கள் வந்து என்னது என்றால் அந்த நிறைய வந்து அந்த உடலை அனுபவிக்கிறது எப்படி என்றதுதான் அதுல வந்து நிறைய நீங்க படிக்கலாம். நீங்க அந்த கதைகள்லாம் அந்த மாதிரிதான் இருக்குது. அந்த மாதிரி. சோ அப்பொழுது வந்து இங்க அவர் சொல்றார், அதாவது கிருஷ்ணாவை பத்தி புகழ் இல்லாம இருக்கும் இடத்தில் அது வந்து ஏன்னா புரோஜனம் இல்லை. அந்த 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 தத்துவங்கள், அந்த தத்துவங்கள் கிருஷ்ணாவுக்கு விரோதமான தத்துவங்கள், கிருஷ்ணாவுக்கு புகழ் இல்லாமல் தத்துவங்கள், கிருஷ்ணாவை அடையதுக்கு சொல்லாத தத்துவங்கள், இந்த தத்துவங்கள்லாம் வந்து வீணான தத்துவங்கள், புரோஜனமற்ற தத்துவங்கள் அப்படி. ஏன்னா கடலை தாண்டறதுக்கு அதை வழி காமிக்கல. அந்த சம்சார கடலை, அந்த ஜன்மாமிருத்தி ஜரா வியாதின்ற அந்த சம்சார கடலை தாண்டுவதற்கு வழி காமிக்கல. நீ சொர்க்கம் போலான்னு வாங்க, நீ எந்த மதத்தை பார்த்தாலும் சொர்க்கம்னு வாங்க. சொர்க்கம்ன்றது அந்த கடலுக்கு இந்த பக்கம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அது இந்த பிரபஞ்சத்துலதான் இருக்குது, பிரபஞ்சத்துக்கு அப்பால் இல்ல. பிரபஞ்சத்துக்குள்ளாரனா மெட்டீரியல் என்றால் பிகினிங் இருக்குது, எண்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே பிகினிங் இருக்குது, எண்ட் இருக்குது. சோ அதனால சோ அப்பொழுது வந்து அதான் அவர் சொல்றார். அதனால் இந்த இதெல்லாம் பத்தி ஒருத்தர் பேசுறாங்களா, அங்க பூஜைகள் செய்யறாங்களா, அதெல்லாம் வந்து என்ன மாதிரி இடம்னா காக்கைகள் சேரும் இடம்ன்றார். ஏன் காக்கைகள் சேரும்? காக்கைகள் எங்க சேரும்? அந்த குப்பை இருக்கிற இடத்தெல்லாம் காக்கைகள் சேரும். சோ அதனால இதெல்லாம் குப்பை மாதிரி என்றார். இந்த மாதிரியான உடல் நலத்துக்காக போய் அர்ச்சனை பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வெறும் குப்பை அப்படி என்று நாரத முனி சொல்கிறார். சோ அதனால காக்கை சேரும் இடங்கள் அப்படின்னு. இன்னொரு இடம் என்னவென்றால் அந்த அன்னம்கள் நீங்க பாத்தீங்கன்னா எங்க வந்து அழகான இயற்கையான இடங்கள், சுத்தமான தண்ணீர் இருக்கிறதோ அங்கதான் நீங்க அன்னங்கள் பார்க்கலாம். சோ அதெல்லாம் வந்து எங்க என்னது என்றால் அவர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து அன்னம் கூடும் இடம்னா அதெல்லாம் வந்து எங்க அந்த கிருஷ்ணா. இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம் இந்த பாகவத்தை பத்தி கேட்கறதுக்கு, அந்த பாகவத்தை பத்தி கேட்கறதுக்கு கூடி இருக்கிறோம். சோ இது இந்த மாதிரியான இடங்கள் தான் இது அன்னம் வந்து கூடும் இடங்கள் அப்படி என்று அவர் சொல்கிறார். சோ அதனால அவர் வந்து கொஞ்சம் இது சொல்றார். அதாவது அந்த அந்த பௌதிக ஆசை கொண்டவர்கள், அவர்களுடைய பேச்சு எல்லாம் என்ன? குடும்பத்தை பத்தி பேசுவார்கள், வியாதியை பத்தி பேசுவார்கள், பிசினஸ் ஐடியாவை பத்தி பேசுவார்கள், மோட்டிவேஷனை பத்தி பேசுவாங்க.
அதை எப்படி உன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறது, அதை பத்தி நிறைய டாக் பண்ணுவாங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் டாக்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து அந்த பௌதிக ஆசை கொண்டவர்கள் பேசுவார்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல வந்து பேசிக்கிட்டு நம்ம மூழ்கிக்கிட்டு இருந்தோம் என்றால் இதெல்லாம் வந்து நாரத முனி சொல்றாரு பிரயோஜனமற்றது. ஆனால் அதாவது கிருஷ்ணாவுடைய அந்த லீலைகள், அதை பத்தி புகழ், அதை பத்தி பேசுவது, கிருஷ்ணாவுடைய நாமத்தை பத்தி பேசுவது, கிருஷ்ணாவுடைய அது என்னது ரூபத்தை பத்தி பேசுவது, இதெல்லாம் என்னவென்றால் ஒரு புரட்சியை உண்டாக்கும். அது என்னது புரட்சி? புரட்சினா இங்கிலீஷ்ல வந்து ரெவல்யூஷன். புரட்சியை உண்டாக்கும். ஏன் புரட்சியை உண்டாக்கும் என்றால் நம்ம வந்து ஜென்மமாக ஆயிரம் ஜென்மமாக நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், பிறப்பது, வளர்வது, குடும்பம் வருவது, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன பௌதிக காரியங்களில் வந்து வீடு வாசல் இதிலெல்லாம் ஈடுபடுவது, அப்புறம் நாளாயிட்ட பிறகு மரணம் அடைவது, மறுபடியும் பிறப்பது, வளருவது, படிப்பது, வேலைக்கு போவது, கல்யாணம் கட்டுவது, பிள்ளைங்களை பெற்றுக்குவது, ஜாலியாக இருப்பது, அப்புறம் வந்து நேரம் வந்துவிடும், மரணம் சோ இதேதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதேதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதுல திடீரென்று கிருஷ்ண லீலை, கிருஷ்ண கதைகள், கிருஷ்ண ரூபம், கிருஷ்ண தத்துவம் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது இதே நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ரெவல்யூஷன் மாதிரி டக்குன்னு பிரியுது, பாதை பிரிகிறது. பாதை வந்து வேற பக்கமாக அந்த பாதையை வந்து பிரிகிறது. ஆன்மீக காரியங்கள் எப்பொழுதுமே வழி கொடுப்பது. ஆன்மீக காரியங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து வழி கொடுப்பது. ஒரு உதாரணம் வந்து நம்ம தர்ம காரியங்கள் நம்ம செய்ய போறோம். தர்ம காரியங்கள்னா தவம், ஆனா அது தவங்கள் செய்யறது, விரதங்கள் எடுப்பது, இதெல்லாம் ஒரு பெயின்ஃபுல் தான் அதெல்லாம், இல்லைங்களா? இதெல்லாம் பெயின்ஃபுல். விரதங்கள் எடுப்பது, தவங்கள் செய்வது, சோ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்து நம்ம செய்வது. அப்புறம் வந்து இது என்ன சொல்லுவாங்க, இப்ப இந்தியாவிலாம் வந்து நிறைய பில்கிரிமேஜ், இப்ப கூட இங்க இருந்து தான் பில்கிரிமேஜ் அங்க போறாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு ஹாலிடே மாதிரி அங்க போயிட்டு அங்க வந்து ஒரு 4-5 கோயிலுக்கு போயிடுவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசி 2 நாள் வந்து இதுக்கு போவாங்க, என்னது சென்னையில போய் அந்த டி நகருக்கு போவாங்க. அங்க 2 நாள் நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் அங்க விதவிதமா அந்த ஷாப்பிங்லாம் இருக்குது, அந்த ஷாப்பிங் எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த கோயில்களுக்கு போகும்பொழுது அந்த கோயில்களுக்கு போறதே வந்து என்னதென்றால் இந்த உடல் நலத்துக்காக போறாங்க, பில்கிரிமேஜ் செய்யறாங்க. அங்க வந்து ஒரு பிராமணன் வந்து நம்ம ஒரு 50 ரூபா கொடுக்கும் பொழுது அந்த பிராமணன் வந்து இல்ல எனக்கு 50 பத்தாது, எனக்கு 100 ரூபா கொடுன்னா, இதுன்னு இவன் இப்படி பிராமணன் சொல்லிக்கிறான், பேராசை பிடிச்சவன் அப்படின்னு நம்ம வேற ஏசிட்டு வந்து வந்துருவாங்க. வந்துட்ட பிறகு சென்னைக்கு போவாங்க. அங்க சென்னைக்கு போய் டி நகர் போவாங்க. அங்க வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து நல்லா செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பலன் தருவ ஒரு காரியம் இல்ல. அதே நேரத்துல அது வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் கொடுக்கும். நம்ம ஏரோப்ளேன்ல போனா கூட டிஃபிகல்ட்டி தான் அது. ஏன்னா நம்ம டிக்கெட் வாங்கணும், அதுக்கு காசு சேர்க்கணும், அப்புறம் நம்ம போகும்பொழுது பிள்ளைங்களை வந்து யாராவது பார்த்துக்கணும் அப்படின்ட்டு, அப்புறம் நம்ம அங்க போய் அங்க இறங்கிட்டு அங்க ஏதாவது அங்க மிஸ்டேக் நடந்துடும். அதுக்கு இல்ல இங்க இந்த ஹோட்டல் இல்ல அந்த ஹோட்டலு, ஏன்னா அங்க இது பண்ணிட்டான் அப்படின்ட்டு அங்க அந்த கைடு ஒன்று சொல்லுவாரு. போற வழியில வந்து காடி பங்க்சர் ஆயிடும். சோ இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டி கொடுக்குறது. அப்ப டிஃபிகல்ட்டி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள். அப்பொழுது வந்து நம்ம அந்த டிஃபிகல்ட்டி செய்யறது எதற்காக? இந்த உடல் நலத்துக்காக செய்யறாங்க. அப்ப நாரத முனி சொல்றார், இதுதான் டிஃபிகல்ட்டியா இருக்குது, அதை அப்படியே எடுத்து நீ வந்து கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணிச்சிரு. அர்ப்பணம். நீ வந்து என்ன மாதிரியான எதை சாப்பிடுறாயோ, நீ எதை வந்து ஆஃபரிங் பண்றாயோ, எதை நீ செய்கிறாயோ, எதை வந்து நீ வந்து தானங்கள் பண்ணுகிறாயோ, இதெல்லாம் வந்து நீ எனக்கு அர்ப்பணமாக செய் அப்படின்றார் கிருஷ்ணா. ஏனென்றால் அந்த மாதிரி அர்ப்பணமாக செய்யும் பொழுது, அர்ப்பணமாக நம்ம செய்யும் பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செய்யறோம், அப்ப நமக்கு வர்ற பலன் வந்து ரொம்ப உயர்ந்த பலனாக வரும் என்று கிருஷ்ணா சொல்றார். நம்ம வந்து எனக்கு வந்து பிசினஸ் நல்லா இருக்கணும், அதனால நான் போய் அங்க போய் நான் வந்து தர்மம் செய்ய போறேன்னா, கோயில் குளம் போக போறேன்னா, இந்த பிசினஸ் என்பது அது வந்து ஒரு தற்காலிகமானது.
அதுல வந்து அந்த லாபம் இன்னைக்கு வரும், நஷ்டம் நாளைக்கு வரும். நஷ்டம் இன்னைக்கு வரும், லாபம் நாளைக்கு வரும். அதுக்காக நம்ம போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்க போய் கொஞ்சம் லாபம் கொஞ்சம் கூட வரும், அவ்வளவுதான். ரொம்ப வர போறது இல்ல. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். எதற்கு? சும்மா அற்ப ஒரு லாபத்துக்கு. தற்காலிகமானது. இந்த உலக இந்த இந்த வாழ்க்கைக்கானது. ஆனால் அதுவே நம்ம வந்து கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணித்து விட்டோம் என்றால், அவரு நம்மளுடைய பிசினஸ பாத்துக்குவாரு. நமக்கு எதிர்காலத்துல வந்து நமக்கு அந்த பட்ட கஷ்டத்துக்கு நமக்கு எவ்வளவோ நமக்கு வந்து நன்மைகள் தான் பண்ணியிருக்கிறார். சோ அதனால வந்து அவர் சொல்றாரு, எனி ரிலிஜன், எந்த ஒரு மதம் தத்துவமும் கிருஷ்ணா உணர்வு இல்லாதது, அது நிச்சயமாக மன கொந்தளிப்பை தான் தரும். அது நம்மளை சுத்தி பாக்குறோம் பாருங்க நிறைய, இல்லைங்களா? பல பல மதத்துல உள்ளவங்க அவங்க எவ்வளவு டீப்பா இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க பயங்கரமான ஆளாதான் மாறுறாங்க. அவங்க என்ன இது சாந்தமானவங்களா இல்ல. இப்ப சில நேரத்துல சில மதத்துல வந்து ரொம்ப சாந்தமாக வருவாங்க, ரொம்ப சாந்தமாக வருவாங்க. ஆனா வாய் திறந்தாங்கன்னா அப்படியே இந்து மத்த மதங்கள் எல்லாம் வந்து துச்சமாக பேசுவாங்க. சோ அவங்களுடைய வயலன்ஸ் வந்து அவங்களுடைய வாயில இருக்கு. ஆனா வெளியில வந்து சொல்லுவாங்க, காட் லவ்ஸ் யூ அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. லவ்ன்ற வார்த்தை சொல்லுவாங்க, ஹாப்பினஸ் என்ற பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஹாப்பினஸ், அவங்களுடைய ஹாப்பினஸ் நீங்க போய் அந்த சர்ச்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஹாப்பினஸ் என்னதுன்னா நம்மள மாதிரி தான் அங்க வந்து டான்ஸ் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணி ஆடுவாங்க. ஆனா இன்னும் எந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணி ஆடுவாங்க? சம் கருமி பாட்டு. கருமி பாட்டுக்கு அந்த மைக்கேல் ஜாக்சன் பாட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து அவங்க ஆடுவாங்க. அப்படியே ஒரே கும்மாளம் போட்டு, ஓ வி ஹாப்பி அப்படின்னுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வந்து என்னதுன்னா அங்க வந்து என்ன சிக்கன் குழம்பு இருக்கும், ரைஸ் இருக்கும், இல்லாட்டி சிக்கன் பிரியாணி இருக்கும். சோ அதை வந்து வெட்டிட்டு அதை வந்து சாகடிச்சு அதை வந்து சமைச்சு அதை வந்து சாப்பிட்டாதான் உங்களுக்கு ஒரு அப்படி. சோ எல்லாம் ஆனா வந்து பார்த்த வழியில வந்து காட் லவ்ஸ் யூ அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாந்தமாக அவங்க அதை செய்வாங்க. ஆனா உள்ளர போனதான் தெரியும் அதுல இருக்கிற துயரங்கள், அதுல இருக்கிற மன வலி, அதெல்லாம் வந்து உள்ளர போன. அதனால வந்து இங்க நாரதமுனி சொல்றாரு, அதாவது கிருஷ்ணா உணர்வு இல்லாத தத்துவங்கள், கிருஷ்ணா உணர்வு இல்லாத மதங்கள் எல்லாமே உனக்கு வந்து கடைசியில வந்து மன கொந்தளிப்பை தான் தரும் என்று அன்னைக்கு வந்து நம்மளுடைய குரு, அதாவது ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபத்தாகா குருதேவ், அவர் வந்து ஒரு 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 சிம்பிள் ஆன ஒரு அழகான ஒரு கதையை வந்து அவர் சொன்னார். அவர் வந்து பிரேசில் போயிருக்கும் பொழுது ஒரு சர்ச் நன்னா அந்த அந்த ஒரு அந்த கல்யாணம் கட்டாத பெண்கள், அவங்க அவங்க வந்து கடவுள் சேவையிலேயே இறங்கிடுவாங்க. ஸோ கல்யாணம் எல்லாம் கட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த சர்ச் நான் வந்து ஒரு பெண் வந்து அவரை பார்த்து வந்து எப்படி வந்து சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, அப்ப குருதேவ் ஸ்ரீல ஆச்சரியப்பட அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து நீ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு, உனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னாரு. அப்பொழுது வந்து அந்த அந்த மந்திரம் எப்படின்னு, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று எடுத்து சொன்னாரு அவரு. சொல்லும் பொழுது அப்ப அந்த பெண்ணு வந்து அந்த அந்த நன் வந்து, சரி நான் கொஞ்சம் மாத்திக்க போறேன் அப்படின்ட்டு அந்த நன் வந்து சொன்னாங்க, நான் வந்து ஜீசஸ் கிருஷ்ணா 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 ஜீசஸ் ஜீசஸ் ராமா அந்த மாதிரி நான் சொல்ல போறேன் அப்படின்னு. அப்ப குரு வந்து சரி நீ சொல்லு அப்படின்ட்டு. சோ அந்த பெண்ணு போய் சொல்லிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் வந்தாவ அந்த அந்த நன். சோ அப்ப வரும்பொழுது அப்ப வந்து நான் வந்து இந்த மாதிரி குருதேவ உங்களுடைய குருதேவ பார்க்கணும்னா அப்ப பார்த்த உடனே அப்ப சொல்லிச்சு, எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு. ஓகே அப்படியா, ஓகே ஃபுல்லா சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டார் இவரு. இல்ல எனக்கு ஃபுல்லா கிடைக்க மாட்டேங்குது, ஆனா வந்து ஒரு அளவுக்கு மத்ததை விட கொஞ்சம் அளவுக்கு எனக்கு கிடைக்குது அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, சரி பரவாயில்ல, வேணா உனக்கு விருப்பப்பட்டா நீ அந்த ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிப்பாரு, ஃபுல்லா கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்ட்டு. சோ அப்ப அந்த நான் போயிட்டான். கொஞ்ச நாள் பொறுத்துட்டு மறுபடியும் வந்து சொன்னா, அப்ப மறுபடியும் அவரை பார்த்து குருவை பார்த்தோம்னா அவர் சொன்னா, எனக்கு வந்து அந்த ஜீசஸ் கிருஷ்ணான்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அளவுக்கு சந்தோஷம் கிடைக்குது, ஆனா அந்த ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது எனக்கு நிறையவே சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவரு நல்லதுதான் அப்படின்ட்டாரு. அப்ப அந்த
சொல்றான், அந்த அந்த நான் சொல்றான், அப்பொழுது நான் இன்னில இருந்து நான் இதுக்கு மேல நான் வந்து வெறும் ஹரிகிருஷ்ணன் தான் சொல்ல போறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றான். அப்ப பாருங்க, அந்த முழு கிருஷ்ண உணர்வு, நம்ம அந்த நாமங்கள், கிருஷ்ண உணர்வு கதைகள், கிருஷ்ண உணர்வு லீலைகள் நம்ம வந்து கேட்பதோ சொன்னோம் என்றால், நமக்கு வந்து நம்மளுடைய மனதுல வந்து அந்த துயரங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அது மனசுல வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து அமைதி வந்து நமக்கு ஆனா கிடைக்கும். அதைதான் வந்து அவரு ஆனா நம்ம நாரத முனி வந்து இவர்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவர்கிட்ட ஏன்னா நீ மிஸ் பண்ணிட்டேன்றார். நீ வெறும் அந்த தர்ம அர்த்த காம மோட்சாலே நீ இருந்துட்ட. அப்ப அது முக்கியமானது வந்து நீ வந்து அந்த கிருஷ்ணா பகவானை பத்தி லீலைகள் நீ சொன்னா அந்த 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 உயர்ந்த ஆத்மாக்களும் திருப்தி அடைவார்கள். அப்போ வந்து கிருஷ்ணா பகவானுக்கு வந்து திருப்தி கிடைக்கும். கிருஷ்ணா பகவானுக்கு திருப்தி கிடைக்கும் பொழுது அப்ப எல்லோருக்கும் நீ ஒன்னை உட்பட உனக்கு வந்து திருப்தி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு 1வது காந்தம் 5வது அத்தியாயம் 17வது ஸ்லோகத்துல நாரத முனி சொல்றார், ஒருவன் வந்து அவன் முழுதாக கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பொழுது அவன் வந்து சில சமயத்தில் வந்து விழுந்து விடலாம் அப்படின்றார். முழுதாக கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பொழுது சில சமயத்தில் விழுந்து விடலாம் அப்படி என்று சொல்றார். டெம்பரரி ஃபால் அப்படின்றார் நாரதம். ஆனா அப்படி விழுந்தாலும் அவனுடைய ஆன்மீக வாழ்க்கையில வந்து அவனுக்கு வந்து தோல்வியே இல்லை என்றார். ஆன்மீக வாழ்க்கையில் வந்து தோல்வியே இல்லை என்றார். ஆனால் ஒருவன் வந்து அவனுடைய கடமைகள் மாத்திரம் செய்து கொண்டு கிருஷ்ணாவுக்கு இல்ல வெறும் கடமைகள், அவனுடைய வர்ணத்துக்கு தகுந்த கடமைகள் அவன் செய்து கொண்டே இருந்தான் என்றான். கிருஷ்ணா பத்தி எல்லாம் அவன் போதனை பண்ணல, வெறும் தன்னுடைய கடமையை தான் செஞ்சுக்கிட்டான். அந்த மாதிரி கடமை செய்து கொண்டிருந்தால், முழுமையாக செய்து கொண்டிருந்தான். அப்படி இருந்தால் அவன் அவன் வந்து கடைசியில் அவன் அடைவது ஒன்றுமே இல்லைன்றார். அவன் அடைவது ஒன்றுமே இல்லை அப்படின்றார். ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது அதாவது கடமையை செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனால் இந்த புண்ணியம் வந்து அந்த கடமை போல், அந்த காரியம் போல், அந்த காரியம் வந்து தற்காலிகமானது. அதனால அதோடைய பலனும் தற்காலிகமானது. சோ அதனால் அந்த புண்ணியங்கள், அதிலிருந்து வரும் புண்ணியங்கள் வந்து தற்காலிகமானது. அடுத்த ஜென்மம் வந்து மறுபடியும் பிறவி இருக்கிறது. பிறவி இருந்தால் நமக்கு வந்து சந்தோஷமாக கொஞ்சம் அந்த புண்ணியத்தினால் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் தான், கிடைக்காதுன்னு இல்லை. ஆனா நடுவுல வியாதி வந்துருமே, நடுவுல வந்து வயசாயிடுவோமே, அப்புறம் திடீர்னு மறுபடியும் செத்து போகணுமே. சோ அப்ப அதனால வந்து இது வந்து என்ன பிரயோஜனம் பண்றாரு? அந்த வாழ்க்கையின் பிரச்சனையே வந்து என்னதுன்னா ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் லைஃப். மற்ற மதங்கள்லாம் இதை பத்தி பேசாது, இதை பத்தி ஒண்ணும் தெரியல. ஆனா இங்க வந்து என்ன சொல்லப்பட்டு இருக்குது? கிருஷ்ண பகவான் சொல்றாரு, உன்னுடைய ப்ராப்ளமே யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் பர்த், டெத், ஓல்ட் ஏஜ், டிசீஸ். நீ வந்து ஜன்ம மிருத்யு, பிறப்பு, மரணம், வியாதி, முதியம், இதை நீ வந்து அனுபவிக்கிறல்ல, அதுதான் அந்த பிரச்சனை என்று கிருஷ்ணா பகவான் வந்து அதை வந்து எடுத்து சொல்றார். சோ அதனால் நம்ம வந்து அந்த அந்த இந்த மாதிரியான பௌதிக வாழ்க்கையை வந்து உயர்த்துவதற்காக நம்ம செய்யற எந்த விதமான தர்ம காரியங்கள் எல்லாமே நமக்கு வந்து அவ்வளவு ஒரு நமக்கு நீடித்த ஒரு வழி, நமக்கு நல்வழியை நமக்கு காமிக்காது. சுருக்கு வழியை தான் கொஞ்சம் காமிச்சு கடைசியில முடிஞ்சு விடும். அது அதான் ஒருத்தர் உங்களுக்கு தெரிந்த கதை நினைக்கிறேன். ஒரு பிராமணன் இருந்தான். இந்த பிராமணன் வந்து எப்பொழுதுமே வேதங்களை படிப்பான், வெறும் வேதங்களை தான் படிப்பான். வேதங்களை படித்து அவன் வந்து என்னது வெறும் வந்து அவனுக்கு அந்த பூஜைகள் இந்த மாதிரி காரியங்களில் வந்து அவன் இருப்பான். அவன் வீட்டுக்கு எதிர்க்க வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் இருந்தான். ஸோ அந்த ப்ராஸ்டிடியூட் வந்து அவள் வந்து அந்த அந்த சாயங்கால நேரத்தில் வந்து அவளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ இந்த பிராமணன் வந்து என்ன செய்வான்னா, அவன் படிச்சுக்கிட்டே இந்த ஜன்னல் வழியா வந்து அந்த வீடை பார்ப்பான், அந்த ப்ராஸ்டிடியூட் வீடை பார்ப்பான். ஸோ இந்த சாயங்கால நேரத்துல வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னா, வந்துட்டு போகும்பொழுது இவன் என்ன செய்வான், ஒரு கல் எடுத்து எரியும் அந்த வீட்டு மேல. அதாவது அந்த அந்த ப்ராஸ்டிடியூட் சொல்றான், என்ன நீ என்ன செய்யறன்னு எனக்கு தெரியும்
அப்படின்றது. ஒவ்வொரு கஸ்டமரும் வந்தா ஒரு கல் எடுத்து அடிக்கும். அந்த கல் எடுத்த செவுத்துல அடிக்கும் போது அந்த ப்ரோஸ்டியூட் வந்து உள்ளார இருப்பா. அவ வந்து ரொம்ப வெட்கப்படுவா. அதாவது one of the quality of sattviga guna, one of the quality of sattviga guna is to be embarrassed by your activities. நம்ம செய்யற தவறுகளை நம்ம நினைத்து வெட்கப்படுவது வந்து ஒரு சாத்விக குணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால வந்து அது வந்து பகவத்கீதையில சாப்டர் 12ல இருக்கு, embarrassed for one's wrongs அப்படின்ட்டு. அது வந்து சாத்விக குணத்துல உள்ளவங்க இருப்பாங்க. அந்த ரஜ குணத்துல உள்ளவங்க அந்த மாதிரி இல்ல. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ரஜகுணத்துல உள்ளவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இல்ல 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 அதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சேன், அந்த மாதிரி செஞ்சேன், அதெல்லாம் வந்து நீ மாத்திரம் நான் யோக்கியமா அப்படின்றது அந்த மாதிரி வந்து கவர் பண்ணுவாங்க. சோ அது வந்து ரஜகுணத்துல உள்ளவங்க. சாத்விக குணத்துல உள்ளவங்க வந்து செஞ்ச தவறு ஏதோ மிஸ்டேக்கை வந்து அவங்க நினைச்சு ஐயா ஏன் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்றது அவங்க வருத்தப்படுவாங்க. சோ அதன் போலவே இந்த ப்ராஸ்டிடியூட் அவளுக்கு வந்து பாத்துக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை அவளை. சோ அதனால வந்து இந்த மாதிரியான ப்ராஸ்டிடியூஷன்ல வந்து அவ இறங்கிட்டான். சோ அந்த வீட்டுக்கு எதிர்ப்ப. சோ அதனால வந்து அவள் வந்து அந்த கஸ்டமர் வருவாங்க, இவர் வந்து கல்லை விட்டு அடிக்கும் பொழுது அந்த கல் டக்குன்னு அடிக்கும் பொழுது அவ வந்து ரொம்ப வெட்கப்படுவான். வெட்கப்படும் போது அவ என்ன செய்வான், நேரம் அவ வீட்டுல வந்து கிருஷ்ணா படம் இருக்குது. சோ அந்த படத்துல ஓடுவா, ஓடி போய் அழுவா, நான் வந்து இவ்வளவு ஒரு மோசக்காரி, நான் போன ஜென்மத்துல நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா, நான் இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழுவா அவ. அந்த பாருங்க அந்த பிராமணர், அந்த எதிர் வீட்டு பிராமணர், அவர் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு அந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா கிருஷ்ணா, அவர் மாதிரியான வாழ்க்கை கிடைக்காது, அவர் ஹவு இஸ் வெரி எலிவேட்டட் சோல் அப்படின்ட்டு அவ நினைப்பா. இவரு அதை பார்த்துட்டு பாரு அவ ஏன்னோ விபச்சாரம் பண்ணிக்கிட்டு அவமானப்படுத்துறா, என்ன நம்மளுக்கெல்லாம் அவமானமா இருக்குது, நமக்கெல்லாம் வந்து அசிங்கமா இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரு இந்த மாதிரி அவரு சோ பல வருஷங்கள் அப்படி ஆனது. அப்பொழுது வந்து அந்த 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 ப்ரோஸ்டிடியூட்டும் வந்து இறந்து போயிட்டா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைமையில. அப்ப இவரு இந்த பிராமணரும் வந்து இறந்து போயிட்டாரு சந்தர்ப்ப சூழ்நிலைமையில. அப்ப இறந்து போகும் பொழுது இப்ப 2 ஆத்மாக்களும் வெயிட் பண்றாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து விஷ்ணு தூதர்கள் வராங்க. விஷ்ணு தூதர்கள் வர்றாங்க. அப்ப அந்த பிராமணன் பாக்குறாரு, விஷ்ணு தூதர்கள் வந்து அந்த 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 ப்ரோஸ்டிடியூட் அந்த அந்த ஆத்மாவை ஒரு அழைச்சுக்கிறாங்க. சோ அப்ப வந்து இவரு அதிர்ச்சி அடைகிறாரு, என்னது நீங்க தவற செய்யறீங்கன்றாரு. என்னால நீங்க அழைச்சிட்டு போனோம், அவ வந்து யாருன்னு தெரியுமா உங்களுக்கு, ரொம்ப மோசமானவ அப்படின்ட்டு அந்த பிராமணர் சொல்லும் பொழுது அப்ப அந்த விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, நீ செஞ்சது எந்த ஒரு காரியமும் பக்தி காரியமே இல்லை. நீ படிச்ச வேதங்கள் வந்து எல்லாமே வந்து வெறும் வந்து தர்ம அர்த்த காம மோட்சமானது. அது எல்லாமே புண்ணியம், பாவ புண்ணியமான விஷயங்கள். அதுலதான் நீ ஈடுபட்டுக்கிட்டு இருந்த. நீ பக்தி விஷயத்துல நீ ஈடுபடல. அது ஒண்ணு. ஆனாலும் உனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கலாம். ஆனா உன்னுடைய கவனம் எல்லாம், உன்னுடைய உணர்வு எல்லாம் அவ செய்யற காரியங்கள தான் நீ இருந்த. அப்ப அவளுடைய உணர்வுல தான் நீ இருந்த. அதனால உனக்கு வந்து மறுபிறவிதான். உன்னை வந்து அழைச்சிட்டு போறதுக்கு வந்து அந்த யம தூதர்கள் வருவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு, இவள் வந்து அப்படி இல்லை. இவள் வந்து ஒன்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா. இவள் வந்து வெட்கப்பட்டு கிருஷ்ணாவ கிட்ட ஓடி கதறினா இவ. சோ அதனால அவள் செய்த செயல் பக்தி செயல். மேலும் வந்து உன்னை உயர்ந்தவன்னு நினைச்சுக்கிட்டா அவ, மன கற்பனை இல்ல. அதனால அவ வந்து அந்த கற்பனையில இருந்துட்டா. அதாவது பிராமண வாழ்க்கை எனக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் இருக்கணும், அந்த சிந்தனையில இருந்தா அவ. சோ அதனால அவளுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து சுத்தமான சிந்தனை. அவள் வந்து செய்ததோ வந்து என்ன பக்தி காரியம். அதனால அவளுடைய தொழில் வந்து இங்க முக்கியமே இல்லைன்ட்டாங்க அவங்க. சோ இந்த மாதிரி பாருங்க, நம்ம வந்து அந்த எந்த உணர்வுல இருக்கிறோம், என்ன காரியங்கள் நம்ம செய்யறோம் அப்படின்றதுல வந்து நம்ம இருக்க வேண்டும். நம்ம சோ நம்ம வந்து இந்த பௌதிக விஷயங்களிலே நம்ம இருந்துகிட்டு நம்ம பக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளே தான் நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி. சோ இதை வந்து அவர் சொல்லிட்டு நாரத முனி சொல்றாரு, நீ வந்து தர்ம அர்த்த காம மோட்சத்தை பத்தி பேசவே வேண்டாம், அது இயற்கையா நடக்குதுன்ட்டாரு. நீ பாரு, இந்த நாஸ்திகன் கூட பாரு சந்தோஷமா இருக்கிறான் இந்த உலகத்துல. அந்த டெரரிஸ்ட பாரு, தீவிரவாதி, அவனும் பாரு சந்தோஷமா இருக்கிறான், குடும்பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான்,
திருட்டுத்தனம் போய் ஆளுங்களை கொண்டுடுறான், அப்புறம் மறுபடியும் குவாய்ட்டா வந்து குடும்பத்தோட அவன் வாழ்றான். சோ அந்த மாதிரி நாஸ்திகனும் என்ன செய்யறான், கடவுளே இல்லைன்னு சொல்றவன் அவன் பாரு அவன் சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னா இவனுங்களுக்கு வந்து அவங்களுடைய கர்மம் வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்யும். சோ இது வந்து நீ புதுசா போய் நீ வந்து இத்தனை வேதங்களை எழுதிக்கிட்டு இதெல்லாம் வந்து எழுதி ஒரு அதுல வந்து திருப்தியே இல்லைன்றாரு. அதெல்லாம் நீ வந்து இதற்கு மேல் கிருஷ்ணாவுடைய அந்த லீலைகளை பத்தி எழுது, கிருஷ்ணாவுடைய பக்தியை பத்தி எழுது, அந்த கிருஷ்ணாவை எப்படி அடையிறது என்ற தத்துவத்தை பத்தி எழுது, அப்படி என்று அவரு இந்த 5வது அத்தியாயத்துல வந்து சொல்லி இதை வந்து அவரு முடிச்சுக்கிறார். சோ இதோட நானும் முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? ஹரே கிருஷ்ணா. பக்தர் கேள்வி கேட்கலாம். நம்ம டிவோட்டி யாரும் கேள்வி கேக்குறியான்னு தெரியல பிரபு, ரொம்ப கூச்சப்படுறாங்களோ தெரியல. கேள்விகள் வந்து இதுல இல்லாட்டா கூட மற்ற விஷயங்கள கேள்வி இருந்தா கூட அதை குறிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இது வந்து போக போக கூட அந்த மனசுல வந்து அந்த அவங்க பேசும் பொழுது அது சந்தேகங்கள் வரும். ஸோ அதை உடனே குறிச்சுக்கணும். நம்ம குறிச்சுக்கிட்டோம்னா அப்ப கடைசியில வந்து அந்த கேள்விகள் வந்து நம்ம கேட்கலாம். கேள்வி கேட்கறது ரொம்ப நல்லது. சந்தேகத்தை வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடாது. சந்தேகத்தை வந்து நம்ம அட்டாக் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். சரி பிரபு, எனக்கு ஒரு கேள்வி பிரபு. பிரபு, நம்ம வந்து கலியுகத்துல நம்ம வாழ்றோம். கலியுகத்துல இருந்து நம்மளுக்கு தெரியும் 4 யுகத்துல இது ரொம்ப மோசமான யுகம். கலியுகத்துல இருந்து பாவம் யுகம். இதுல இருந்து இறைவன் அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 3 யுகம் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்களா? சோ இந்த கலியுகத்துல பிரபு நம்ம வந்து போக போக இன்னும் மோசமா போவோம் நிலைமை. சோ பக்தி கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம பக்தி வாழ்க்கையில பிரபு இஸ்கான் பாத்தீங்கன்னா வந்து என்னோட சொந்த ரியலைசேஷன் இது வந்து வேற எங்கேயும் நான் படிக்கல. பட் என்னோட சொந்த ரியலைசேஷன். சில நேரத்துல நான் பாக்குறேன் நம்ம இஸ்கான் வந்து நம்ம ரொம்ப ரிச்சுவலா போறோம், ரொம்ப அந்த வகையில போய்கிட்டு இருக்கோம் கம்பேர் டு ஹவ் பிரபுபாட் ஸ்டார்டட் தி இஸ்கான் மூவ்மெண்ட். அண்ட் தென் கலியுகத்துல இருந்து இது ரொம்ப கஷ்டம் கடைபிடிக்க. நம்ம வந்து இந்த 4 கோட்பாடி கஷ்டப்படுறோம். பட் இஸ்கான் வந்து ரொம்ப ரிச்சுவலா போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பிரபு இது வந்து நம்பலாம் வந்து இப்படி நம்ம இது கடைபிடிக்கிறது. ஸோ நம்ம வந்து திருநாமம் மூலியமா நம்ம அடைஞ்சிடலாமா? ஸோ இதுதான் நினைக்கிறேன். நீங்க பக்தர்கள் வந்து இப்படி அவங்க சில பக்கத்துல கேட்கறாங்க, ஏன் பிரபு ரொம்ப கஷ்டமா இருக்கு கடைபிடிக்க இதெல்லாம். ஸோ பிரபுவோட அட்வைஸ் தான் பிரபு இந்த பக்தர்கள் எல்லாம் நம்ம. பிரபு, தேங்க்யூ ஃபார் த क्वेश्चन. அதாவது முதலாவது ஏதோ ஒரு இடத்துலதான் வந்து நான் படிச்சேன். அதாவது பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது கலியுகத்துல. ஆயுசு குறைவு, வியாதி நிறைந்தது, மனம் வந்து ஒரு நிலையா இருக்காது, உடல்ல வந்து பலன் வந்து குறைந்தது. சோ இந்த மாதிரியான எப்பொழுதுமே சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான நிறைந்த உலகம் தான். அப்படி இருந்தா கூட இதெல்லாம் பிரச்சனைகள் நிறைந்த உலகம் தான், யுகம் தான். ஆனாலும் இந்த யுகத்துலதான் நம்ம வந்து கிருஷ்ணாவை அடையிறது ரொம்ப சுலபம். ஏன்னா வெறும் வாயை திறந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவ்வளவுதான். அது வந்து பிரகலாத் மகாராஜ்ல இருந்து இது நாரத முனியில இருந்து எல்லா இடத்துலயும் வந்து சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது. வெறும் கிருஷ்ணநாமத்தை வந்து சொல்றது அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த கண்டிஷன்ஸ் ஒண்ணுமே இல்லை. மத்த யுகத்துல நிறைய கண்டிஷன்ஸ், பல வருஷங்கள். ஆக்சுவலி நம்ம வந்து பக்தியில வந்து ஓங்கி கிருஷ்ணம் அடைகிறது திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் ஏஜ் ஆக்சுவலி. ஓகே, ஒரு வழியில பார்க்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க நம்ம. ஸோ அந்த மாதிரி சத்தியுகத்துல வந்து பிறந்துட்டா அது பல வருஷங்களாக தியானம் செய்யணும். அது அப்புறம் திரேட்ட யுகத்துல வந்து நிறைய
ஏன்னா பல வருஷங்களுக்கு யாகியங்கள் பண்ணணும். அப்புறம் இங்க வந்து இது துவாபர யுகத்துல வந்து கோயில் வழிபாடு, நிறைய பணத்தை போடணும். சோ இந்த மாதிரியாக நிறைய அதுல அது சாதாரண மக்களால வந்து அது செய்யறது திணறுவாங்க, நம்மள மாதிரி சாதாரண மக்கள். ஆனா கலியுகத்துல வந்து யாரும் சாதாரண மக்கள் யாருமே கூட ஒரு வாயை திறந்து கிருஷ்ணநாமத்தை சொல்லணும், அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஏஜ் இது. அது இப்ப நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றீங்க, அந்த என்னது அந்த ரிச்சுவல். ஆக்சுவலி நம்ம வந்து பகவத்கீதை படிச்சுட்டு நீங்க சொல்றது ரைட்டு தான். பிரபுபாடு வந்து இந்த ரிச்சுவலுக்கு வந்து, ஏன்னா ரிச்சுவல் தான் நமக்கு இருக்குதா நிறைய. அந்த என்ன, நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ரிச்சுவல்ஸ் வந்து ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த ஆனா பிரபுபாடு வந்து ரிச்சுவல்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை அவரு. ஸோ அப்போ ஏன்னா உண்மையாக ரிச்சுவல் செய்யணும்னா அது கோயில்ல தான் செய்ய முடியும் ப்ராப்பரா. அப்ப கோயில்ல நீங்க செய்யணும்னா, நம்ம செய்யணும்னா அந்த ரிச்சுவல்ஸ் நம்ம ப்ராப்பரா செய்யறதா இருந்தா, அரக்கோ இப்ப நம்ம இஸ்கோன்ல செய்யறதே வந்து அரக்கோர ரிச்சுவல்ஸ் தான், ப்ராப்பரான ரிச்சுவல்ஸ் இல்ல. ப்ராப்பரான ரிச்சுவல் செய்யறதா இருந்தா காலையில எந்திரிச்சதுல இருந்து என்னமோ மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும், நிறைய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு குளிக்கும் போது மாத்திரம் அப்பவித்ரோ பவித்ரோ வா சர்வாஷ்டங்கத்தோ போய் வா யா ஸ்மாரட் பண்டரி கக்ஷன் பய பயந்திரன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். ஆனா அப்படிலாம் இல்ல. எத்தனை வாய் கொப்பளிக்கிறது, அது 12 தடவை வாய் கொப்பளிக்கணும். வாய் கொப்பளிக்கிறதுனா எடுத்து 12 டைம்ஸ் அது கொப்பளிக்கணும் அது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ அதான் அந்த ரிச்சுவல்ஸ், ப்ராப்பர் ரிச்சுவல்ஸ். அதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை அது. ஓகே. ஸோ இப்ப வந்து பிரபுபாடு வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்ப நீங்க நம்ம வந்து பை ரைட் நம்ம பகவத்கீதை படிச்சுட்டு ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் நீங்க பாத்தீங்கன்னா கோயில் வழிபாடு அதுல வந்து ரொம்ப மைனாரிட்டியா தான் இருக்குது. மெயின்லி வந்து கிருஷ்ணா நாமம், கிருஷ்ணா கதைகள் இதுதான் இருக்கிறது. நம்ம வந்து எந்த சம்பிரதாயம், நம்ம வந்து அந்த அந்த என்னது கோபியோட சம்பிரதாயத்துல இருந்து வரோம். நம்ம கோபிகள் எங்க இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, ஒன்லி அந்த ஏர்லி மார்னிங் வந்து அந்த அந்த என்ன ரச டான்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு ஏர்லி மார்னிங் அந்த ராதா ராணியும் கிருஷ்ணா வந்து வீட்டுக்கு பிரிஞ்சு போறதுக்கு முன்னால அந்த மங்களாரத்தி ஆரத்தி செய்வாங்க, அதோட முடிஞ்சிருச்சு அது, அவ்வளவுதான், ஃபினிஷ்ட் அது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுலயும் நீங்க பார்க்கலாம் ரிச்சுவல்ஸ் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. ஆனா நீங்க இது ரெண்டு படிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து எதுல போனோம்? இது என்ன சைத்தன்ய சரித்திராமிருத்த. சைத்தன்ய சரித்திராமிருத்தால பிரபு நீங்க பாத்தீங்கன்னா 1% தான் ரிச்சுவலுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 99% வந்து சங்கீர்த்தன், பிரீச்சிங், பிரசாதம், இதுதான் இருக்கிறது 99%. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப வந்து இப்போ வந்து ரிச்சுவல்ஸ்ல இறங்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிரபு அதுதான் ஈஸி இல்லைங்களா? ஒரு திலக் போட்டுக்கிட்டு இங்க ஷேவ் பண்ணிக்கிட்டு அப்படியே போய் கோயில்ல வந்து அப்படியே ஆரத்தி பண்ணிக்கிட்டு அந்த விருந்தங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, நீ வந்து என்ன சோயா எடுக்காத, இது எடுக்காத, அது எடுக்காத அப்படின்ட்டு இந்த மாதிரியான நம்ம பேசிக்கிட்டு இப்படிலாம் இருந்துகிட்டு கோயிலே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். அதுதான் ஈஸியஸ்ட். ஆனா வந்து அது வந்து நம்ம மூவ் பண்ண அது இல்லை. நம்மளோட மூவ்மெண்ட் சைத்தன்ய மகாபிரபுடைய மிஷன் என்னதுன்னா, we have to go out and preach the holy name. அதுதான் வந்து ஹரிதாஸ் தக்கூர் செஞ்சாரு. நித்யானந்த பிரபு அதுதான் பிரபு செஞ்சாரு. நித்யானந்த பிரபு ஆர்த்தி செஞ்சது நீங்க படிச்சிருக்கீங்களா? நித்யானந்த பிரபு ஆர்த்தி செஞ்சு படிச்சது இல்ல. சைத்தன்ய மகாபிரபு ஆர்த்தி செஞ்சு படிச்சது இல்ல. ஓகே, பஞ்ச தத்துவா எல்லாமே ஆர்த்தி செஞ்சு படிச்சது இல்லை நம்ம. சோ அதனால வந்து நம்ம அதுல போய் இறங்கிக்கிட்டு அதுலயே நம்ம சிக்கிடக்கூடாது. ஓகே ஓகே, நம்ம வந்து ரிச்சுவல்ஸ் இல்ல, நம்ம ஸ்பிரிச்சுவல். ரிச்சுவலுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் வித்தியாசம். ஓகே, ரிச்சுவல்னா அதுலயே அந்த மெக்கானிக்கல், அது ஸ்பிரிச்சுவல்ன்றது நம்ம வந்து இங்க ஹார்ட்ல இருந்து மனசுல இருந்து வர்றது அது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ரிச்சுவலுக்கு முன்னால அந்த என்ன எஸ்பி சேர்த்துக்கணும். எஸ்பி சேர்த்துக்கிட்டா அது ஸ்பிரிச்சுவல் ஆயிடுது. ஸ்பிரிச்சுவல் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ரீல பிரபுபாட முன்னால சேர்த்துக்கிட்டோம்னா ஸ்பிரிச்சுவல் ஆயிடுவோம் நம்ம. அவர் சொல்றபடி நம்ம செஞ்சோம்னா அதை நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணாவோட நாம சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி. ஆனா வந்து கேதரிங் பாயிண்ட், கோயில் என்பது கேதரிங் பாயிண்ட். கோயில் இல்லைன்ட்டு இல்லை, கோயில் வந்து நம்ம ஏன் இருக்குதுன்னா அதனால சென்டர், நம்ம சென்டர்னுவோம். கேதரிங் பாயிண்ட், அந்த கேதர் பண்ணி அங்க வந்து
ராதா கிருஷ்ணா கிட்ட, ராதா மாதவ கிட்ட நம்ம வந்து உரையாட போறோம். இந்த மாதிரி நான் போனேன், நான் வந்து பிரச்சாரம் பண்ணேன், இது பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். அதனால அவங்களுடைய டெய்டிஸ் அங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம எடுத்து சொல்றோம். ஸோ அப்ப சொல்லும் போது அவங்களோட அந்த கோபிங்க செஞ்ச மாதிரி நம்ம வந்து ஆர்த்திங்கள் வந்து ஒரு ஆர்த்தி பண்ணிட்டு அதோட முடிஞ்சிருச்சு. எவ்ரி ஈவினிங் we must dedicate for preaching activity. We mustn't waste the evenings. You see, அந்த மார்னிங் இருக்கு பாருங்க, அப்போ அதுதான் வந்து நம்ம கொஞ்சம் கேதரிங் பண்ணலாம். அதான் பிரபு. ஆக்சுவலி பை ரைட் நீங்க வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் எல்லாம் படிச்சீங்கன்னா அதுதான் பிரபு. ஸோ அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் த அட்வைஸ் ஐ கேன் சே. ஜஸ்ட் ஃபாலோ பேக் டு த ஒரிஜினல். தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற கேள்வி இருந்தா கேட்கலாம் பக்தர்கள். கேள்வி இல்லைன்னா Prabhu, direct empower of Krishna is called as direct incarnation. Example, Kumaras, Narada, Pitu, Sesa, etc. Indirect empower are called vibhutis. கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுங்க பிரபு. இன்டைரக்ட் எம்பவர்ட் விபூதி. பரசுராம், Srila Prabhupada, they all are empowered. You know, Satyavish Avatar, they are indirect. Okay. Hare Krishna. Thanks. Hare Krishna. சரி பக்தர்கள், அடுத்த வாரத்துல இருந்து நீங்க ஜூம் நீங்க போறேன்னா நாங்க வந்து அந்த ஐடி நீங்க கீன் பண்ணோம். ஏன்னா புதுசா ஜூம் வந்து அதை ரிகவர் பண்ணுது. ஸோ அடுத்த வாரத்துல இருந்து நீங்க அந்த ஐடி நீங்க கீன் பண்ணி தான் நீங்க போக முடியும். ஓகே, அந்த ஐடி அந்த லிங்க்ல இருக்கும், நீங்க அதை பார்த்து நீங்க கீன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் பிரபு. பிரபு, தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி. என்ன வந்து என்கேஜ் பண்ண, கிருஷ்ணா சேவையில் என்கேஜ் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தவறு செய்யிருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா.